V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. வணக்கம். இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. நுவரெலியா மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நேற்று பிற்பகல் வரை 193 குடும்பங்களைச் சேர்ந்த 691 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் நந்தன கலப்பட தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக 98 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் 50 குடும்பங்களைச் சேர்ந்த 207 பேர் 3 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்திருந்தார். Wah, main kerja itu nih, yang ini, yang ini orang megang ini. Ada kan lain? Oh, ini. வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட மத்சா பாடசாலை மாணவர்களை தேடும் பணிகள் மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது. அம்பாறை மாவட்டம் காரைதீவு காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மாவடிப்பள்ளி சின்னப்பாலம் அருகே 11 பேர் பயணம் செய்த உளவு இயந்திரம் வெள்ள நீரில் அகப்பட்டு தடம் புரண்ட நிலையில் அதில் பயணம் செய்தவர்கள் வெள்ள நீரில் அள்ளுண்டு காணாமல் போயுள்ளனர்.
வாய்க்கால் ஆனா இதுக்குள்ள வந்துடப்படா இதை விட கூட தனிக்கு சீரற்ற காலநிலை காரணமாக மூதூர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பெய்து வரும் கனமழை காரணமாக மூதூர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள தோப்பூர், பள்ளிக்குடியிருப்பு, மல்லிகை தீவு, பச்சனூர், சம்பூர் ஆகிய பகுதிகளில் உள்ள பல ஏக்கர் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கி காணப்படுகின்றன. போட்டா கயிற கட்டி இழுக்கலாம் மூணு ஆகுதுனா மண்ணுக்காக உயிர் தந்த கொடையாளர்களை நினைவுகூரும் வாரம் இவ்வாரம் இடம்பெற்று வரும் நிலையில் மாவீரர் பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வு நேற்றைய தினம் மானிப்பாயில் இடம்பெற்றது. மானிப்பாய் மேற்கு திருவள்ளுவர் சனசமூக நிலையத்தில் மாலை 3 மணிக்கு இடம்பெற்ற நிகழ்வில் பெற்றோர்கள் உரித்துடையோர் மதிப்பளிக்கப்பட்டனர். வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே
நான் பார்க்க விரும்புகிறேன். அவர் சொல்லிக் கொஞ்ச நாளில் நடைபெற்ற அந்த பொலிசிலிய தாக்குதலில் அவர் வீரச்சாவை தழுவினார். சாகும் பொழுது கூட போராளிகளிடம் சொன்னாராம், என்னுடைய அம்மாவுக்கு போய் சொல்லுங்கள், உன்னுடைய மகன் நெஞ்சிலே குண்டுபட்டு ஆயுதத்தை கையிலே வைத்துக் கொண்டுதான் வீரச்சாவடைந்தான். அவ்வாறான போராளிகளை இந்த தேசம் கண்டிருக்கிறது. பல ஆயிரம் பேரை இந்த மண் பெற்றெடுத்திருக்கிறோம். மட்டக்களப்பு மண்ணிலே இருந்து பல ஆயிரம் வீரர்கள் எங்கள் மண்ணினுடைய களங்களில் இருந்திருக்கிறார்கள். எங்களுடைய மண்ணிலே இருந்த பல ஆயிரம் வீரர்கள் கிழக்கு மண்ணிலே சென்று விடுதலைக்காக போராடி இருக்கிறார்கள். வடக்கும் கிழக்குமாக நாங்கள் போராடிய எங்களுடைய தாயக தேச விடுதலைக்காக தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்த உங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய சகோதரர்களை, எங்களுடைய உறவுகளை நாங்கள் நினைக்கின்ற இந்த வாய்ப்பும் பொன்னான நாடும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆகவேதான் பிள்ளைகள் பெருமதியானவர்கள், ஒரு உயிர் உன்னதமானது, அதற்கு நாங்கள் யாரும் விலை பேச முடியாது. ஆனால் அந்த உன்னதமான உயிரையே தேசத்துக்காக தியாகம் செய்த அந்த அற்புத மனிதர்களை தந்த கடவுளர்கள் நீங்கள். அதனால்தான் உங்களை நாங்கள் மதிக்கிறோம், உங்கள் காலடிகளை தொட்டு வணங்குகிறோம். உங்கள் பிள்ளைகளை எங்களால் தர முடியாது தவிர, ஆனால் உங்களோடு ஒருவர்களாக நாங்கள் இருந்து எல்லோரும் உங்களோடு சில வார்த்தைகளை பேச முடிகிறது, உங்களுடைய பிள்ளைகளை நினைவில் கொள்ள முடிகிறது, நாளை இருக்கிற சந்ததிக்கு இந்த வரலாற்றை சொல்லிக் கொடுக்க முடிகிறது. அந்த வாய்ப்புக்காக நன்றி கூறி உங்கள் எல்லோருடைய பாதங்களை தொட்டு வணங்கி உங்களை மதிப்பளித்து இந்த அருமையான நேரத்திலே எங்களுக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றிகள். எங்கள் காவிய நாயகன் வவுனியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக அரசு திணைக்களங்கள் பலரும் நீரில் மூழ்கியுள்ளதுடன் மன்னார் வீதி ஊடாக போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது. ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்ட தமிழ் இளைஞர்கள்
அவர்களுடைய குடும்பத்தினர் உறவினர்கள் அவர்களை மீட்டு தருமாறு கோரி யாழ் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பை நடாத்தியுள்ளனர். எனது மகன் அதிர்ஷ்டராஜா மிதுஷன். நாங்கள் இருக்கிறது ராஜேந்திர வீதி யாழ்ப்பாணம். 10ஆம் மாதம் 4ஆம் தேதி 2024 சட்டப்படி விசாவோடாக ரஷ்யாவுக்கு போனவர். பிரான்ஸ் போகிறதுக்கு வேறு அக்காட்ட போகிறதுக்காக போனவர். ஏஜென்சி ரஷ்யாவில் இறங்கினோடனே முழு காசும் எங்கள்கிட்ட வேண்டிட்டார். முழு பணம் பெற்றுக்கொண்டார். ஆனால் ரஷ்யாவில் போய் ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே ஒரு ஆர்மி கமாண்டர் தான் இந்த பிள்ளையை பொறுப்படுத்திருக்கிறார். அப்போ நாங்கள் ஏஜென்சிட்ட எடுத்து கேட்டோம், ஏன் ஐயா இப்படி அவரோட அனுப்பினீங்கள்ண்டு. அவை தான் நைலனி காட்டு எல்லாம் கொடுத்து அவையோட உடுப்பெல்லாம் போட்டு கொண்டு வந்து எங்கள்கிட்ட ஒப்படைக்க போகிறார். இங்கே ஒன்றுக்கும் பயப்படாதேங்க ஒன்று. 5 நாள் முகாம் இந்த லொச்மானியோடதை வச்சுருந்துட்டு 6ஆம் நாள் முகாமுக்கு கூட்டிக்கிட்டு போய் அங்கே பிள்ளைகள் மாட்டம்னு சொல்லக்கூடியதாக பிள்ளைகளுக்கு வற்புறுத்தி தான் ட்ரைனிங்கும் கொடுத்துருக்குறாங்க. 15 நாள் ட்ரைனிங் கொடுத்து அந்த உடுப்பெல்லாம் போட்டு தான் பிள்ளை படம் 3 பேரும் அனுப்பிவிட்டவை எங்களுக்கு. அதுக்கு பிறகு ஐலனி கார்டு வேற கொண்டு போகிறோம், உங்களுக்கு ஒரு கார்டு வேற போகுதுன்றது சம்பள காசும் ஏதோ விழுந்ததாக தான் கேள்விப்பட்டோம். அதையும் ஏஜென்ட் ஃபோன் பண்ணி சொன்னாரா, நீங்கள் எல்லா சம்பள காசும் கொமாண்டர்கிட்ட கொடுத்தா தான் வெளியில் வரலாமன்ட்டு பிள்ளைகள் கொடுத்துட்டுது. சம்பள காசும் அப்படியே ஒப்படைச்சிட்டுனோம். எங்களுக்கு வேணாம், காசு வேணாம், நாங்கள் ஒருமிக்க கொடுக்க சொல்லிட்டோம். இந்த 2.5 மாதம் நாங்கள் பிள்ளைகளோட கதைச்சி ஏஜென்சியோடும் கதைச்சி அதை பேசுகிறதெல்லாம் இப்போ தானே எங்களுக்கு புரிஞ்சுது. அது போய் பேசுகிறாரு பிள்ளைகளை ஏதோ செய்துட்டாங்க கொண்டு இன்னும் நடந்துட்டு பிள்ளைகளுக்கு. என் பிள்ளை இப்போ 4 நாளுக்கு மேலே ஒரு ரஷ்ய இராணுவ வீரர்கிட்ட ஃபோனில் இருந்தால் எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டவர், அம்மா அவங்கள நம்ப வேண்டாம், நீங்கள் இனி யாராவே பிடிச்சி எல்லாத்தையும் அறிவித்து எங்களை வெளியில் கொண்டு வர பாருங்கம்மா, நாங்கள் நல்லா மாட்டிக்கொண்டுட்டோம்ட்டு. அடுத்த நாள் இரவு ஒரு 9 மணிக்கு மெசேஜ் போட்டார், அம்மா உடுப்பெல்லாம் தந்துட்டாங்க, எங்களை எப்படி ஏற்ற போகிறாங்களாமே, எங்களோட தொடர்பு இருக்காது என்று சொல்லி. அவ்வளோ தான் எனக்கு கடைசியாக கிடைச்ச மெசேஜ். புள்ளியோலையில் இருக்கிறோம். இவர் டெய்லர் வேலை செய்கிறவர். இவர் வெளிநாடு போகிறதுக்காக ஏஜென்ட் மூலமாக வெளிக்கிட்டவர் ஜெர்மன் போகிறதுக்காக. அப்போ எனக்கு தெரியாது. எனக்கு வந்து சொன்னார், நான் ஆர்மி பதிவில் தானே நான் அனுப்ப போயினோம்ப்பா, என்ன செய்கிறேன்ட்டு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு விருப்பம் இல்லை, ஏன் ஆர்மி பதிவில் டூரிஸ்ட் அப்படி ஏதாவது செய்து போகலான் தானே அப்படி நான் சொன்னேன். அப்போ இவருக்கும் விருப்பம் இல்லை. அப்போ அவர் சொன்னார், நான் அப்படி போக இல்லை, எனக்கு பயமாக கிடக்கு, அப்படி நான் போக இல்லைன்னு சொல்ல. அப்போவே ஏஜென்ட் சொன்னார், அது ஒன்றும் பயமில்லை, நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் போய் இறங்குற இடத்த நாங்கள் உங்களை பார்க்குறோம், ஏர்போர்ட் கழிஞ்சட்டா நாங்கள் உங்களை வந்து ஏற்றிடுவோம், உங்களுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, நீங்கள் போய் ஆமிலாம் சேர வேண்டாம் என்று சொல்லி அவர் தான் இவர் வெளிக்கிட்டவர். வெளிக்கிட்டு 2024 9ஆம் மாதம் 26ஆம் தேதி தான் வெளிக்கிட்டவர். வெளிக்கிட்டு அங்கால போய் இறங்கின பிறகு ஆர்மி கமாண்டர் தான் வந்து வேற ஏற்றி கொண்டு போனார். அப்போயும் இவருக்கு பயம், என்ன இது இப்படியெல்லாம் நடக்குன்ட்டு கொண்டே ரூமில் வச்சவங்க. தனிவர் ஒரு ரூம்லே இருந்தவர், தனியாக ஒரு ரூமில் இருக்குது, ஒரு 10-12 நாள் இருந்தவர். அது பிறகு இவரை சொன்னாங்க, நாங்கள் உங்களை ஏற்றப்புறம் வாகனம் பெரும் வலிக்கிட்டு நின்றோம் ஒரு இரவு. அப்போ இவர் வலிக்கிட்டு எனக்கு சொன்னார், மாறப்புறம் போலடாக்கப்பா, எங்கேயும் என்ன ஏற்ற போயிடும் போலடாக்கா. அப்போ அவர் நினச்சார் வேறு நாட்டுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கொண்டு போகிறோம், அப்போ இங்கே ஏற்ற போகிறாங்களான்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அப்போ கொஞ்சம் நேரத்தால் ஜீப் வேற சொன்னார், ஆமி ஜீப் தானப்பா வந்து நிற்கிது, என்ன செய்கிறது, ஒன்றும் செய்யலாது. ஆனால் அவர் சொல்கிறார், நீங்கள் போங்கோ, அண்ணன் ஒன்றுக்கும் பயப்படாங்க, டோன்ட் வரி. இப்போ அதே வந்து நான் இருக்கிறேன், நான் கொண்டு அவனை தன்னுடைய வச்சிருக்கிறேன்னு சொல்லித்தான் நான் அவற்ற பொறுப்பில் தான் என்ற பிள்ளையை அனுப்பினான். இன்றைக்கு அவர் ஃபோன் எடுத்தாலும் ஃபோனும் எடுக்கிறே இல்லை. அங்கே அவற்ற உறவெல்லாம் இருக்கணும் ஊரில். அவைக்கும் போய் சொல்லி கதறி அழுதேன். அப்போ அவை கூட ஃபோன் எடுத்தேன், அவருக்கு எடுக்காம இல்லை இன்றைக்கு எடுக்கிறேன் நாளைக்கு எடுக்கிறேன்னு சொல்லி போட்டேன். எனக்கு இது வரைக்கும் ஃபோன் எடுக்கல. கடைசி அவர் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டார், நீங்கள் எல்லாம் கத்தி கொண்டு இருக்காத, இந்த பிள்ளைய நான் என்னால் நீ உன்னால் 7 மண்டா நீ எங்கேண்டாலும் போய் மீட்டெடு, என்னால் ஒன்றும் செய்யலாது, மீட்டெடுப்பியண்டா எடு, இல்லாட்டிக்கு பேசாம இருன்னு சொல்லி கடைசி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டவர். ஆனெல்லாம் உறவண்டு சொல்லலாமா, என் பிள்ளைய கொண்டே என் பிள்ளைய உயிர் ஆபத்தான இடத்துல கொண்டே நின்ற பொழுது இப்படி ஒரு வார்த்தையை சொன்னவன் உறவா இருப்பானான். எனக்கு இப்போதான் சந்தேகமாக இருக்குது சார். இதை வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும், இப்படி ஒரு உறவானவன் இப்படி செய்வானான். ஒரு சொந்த பிள்ளைய கொண்டே தன்னை பிள்ளையா இருந்திருந்தா அவன் இப்படி செய்திருப்பானா சார்.
அதை நான் கேட்டேன், நீ உண்ட பிள்ளைக்கு ஒரு இப்படி ஒன்று வந்தா நீ என்ன செய்வேன்ட்டு. அதுக்கு ஒரு பதிலும் இல்லை, அதுலேருந்து போன் தொடர்பும் இல்லை, போன் எடுக்கிறது கூட இல்லை. இப்போ நான் எல்லாரையும் தயவாச்சு கேட்குறது ஒன்று தான். 2 வரைக்கும் எந்த பிள்ளை என்னோட கதைக்கு இல்லை, 12 நாள் ஆச்சு. இது வரைக்கும் எங்கே இருக்கிறேன்னு ஒரு தொடர்பும் இல்லை. அப்போ எந்த பிள்ளை எங்கே இருந்தாலும் எனக்கு நீங்கள் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி எந்த பிள்ளையோட கதைக்க வையுங்க. நான் சின்ன வயசுல இருந்தவரை 6 வயசுல இருந்து நான் வளர்த்தேன், நான் கஷ்டப்பட்டு. அப்பா இல்லாமல் படிப்பிச்சு பிள்ளை OL பாஸ் பண்ணி AL பாஸ் பண்ணி படித்த பிள்ளை தான். எங்களோட வீட்டு பொருளாதார கஷ்டத்தின் காரணமாக தான் அம்மாவை நான் நல்ல அம்மா சின்ன வயசுலேருந்து என்ன படிக்க வச்சவா. கஷ்டப்பட்டாதால நான் அம்மா வச்சு நல்லா பார்க்கணுமென்று சொல்லித்தான் போனவர். இப்படியெல்லாம் போய் மாட்டுப்படுவேன் அவரை எதிர்பார்க்க இல்லை. கடைசியாக தான் சொன்னவர், அம்மா நான் எங்கே இருந்தாலும் உயிரோட 1 வருஷத்துக்கு நான் உங்களோட உயிரோடு இருந்தால் திரும்பி வருவேன்னு சொன்னேன். இல்லாட்டி கடவுள் எடுக்குதோ என்ன இல்லையோ எனக்கு தெரியலைன்னு சொன்னவர். என் பிள்ளை எங்கிருந்தாலும் என் பிள்ளைய மீட்டு தாங்கோ. அதை மட்டும். இத்துடன் இன்றைய நாள் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.